ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடுற ஜூஸ் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேங்க. கத்தியை வந்து நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துகிட்டு இது போல் அந்த ஜூஸ் பாட்டிலில் மேல் பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா நெருப்பில் காட்டிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் வந்து எண்ணெயெல்லாம் கவரில் நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து அதை சிசரை வச்சு எண்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக அப்படியே டப்பாவில் வந்து ஊற்றி வைப்போம். அந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழெல்லாம் எண்ணெய் வந்து சிந்திருங்க. அந்த மாதிரி எண்ணெய் வந்து கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வழியாக எண்ணெய் வந்து நம்ம ஊற்றும் போது கீழே வந்து கொட்டாமல் நம்மளால் ஊற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் கடுகு, உளுந்து, சீரகம், பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக கொட்டும்போது நமக்கு வந்து கீழே சிந்திரும் இல்லையா, அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி தண்ணி வந்து அடைச்சிக்கிட்டு சரியாக போகாதுங்க. உள்ளுக்குள்ளே கருவேப்பிலை, பருப்பு, சாதம்னு ஏதாவது போய் அடைச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இது போல் ஜூஸ் பாட்டில் அல்லது வாட்டர் பாட்டிலோட வாய்ப்பகுதியை அந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதில் வச்சுட்டு இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே அமுக்கி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அடைப்பு எல்லாமே சரியாகி ரொம்ப ஈஸியாக அந்த தண்ணி எல்லாமே போயிடும். பாருங்கள், நம்ம வந்து கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண அந்த தண்ணி எல்லாம் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இது போல் பாத்ரூம் சிங்க்லேயும் தண்ணி சரியாக போகாமல் அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக அந்த தண்ணி எல்லாமே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேங்க. நம்ம அடிக்கடி அடுப்பில் வந்து கத்தியை காட்டி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கேஸ் சீக்கிரமாக தீந்துடும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் சைடில் ஒரு மெழுகுவத்தி அல்லது உங்கள் வீட்டில் விளக்கு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கத்தியை சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் வந்து மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கு இது போல் நீங்கள் வந்து தேங்காய் சரட்டை வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து மெழுகுவத்தியெல்லாம் பொருத்தி வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிண்ணம் அல்லது தட்டில் வந்து பொருத்தி வைப்போம். அந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சரட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் மெழுகுவத்தி பொருத்தினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மெழுகுவத்தி வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் இருக்குங்க. இந்த மழை காலத்தில் அடிக்கடி கரண்ட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சீக்கிரம் கரைஞ்சி போகாமல் ரொம்ப நாளைக்கு இந்த மெழுகுவத்தி நமக்கு வருங்க. ஸோ நம்மளோட மணியும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மெழுகுவத்தியோட இந்த நெருப்பில் வந்து நம்ம இந்த கத்தியை நல்லா வாட்டிட்டு இந்த வாட்டர் பாட்டிலில் மேல் பகுதியில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்காங்க. மேல் பகுதியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கத்தியை வந்து இன்னொருக்க நம்ம வந்து நெருப்பில் வாட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலில் கீழே இருக்கிற போர்ஷனில் வந்து இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 பீஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படுங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மூடியை நம்ம கலத்தி எடுத்துக்கலாங்க. இதை வந்து இது போல் அந்த கீழே இருக்கிற போர்ஷனுக்கு மேலே இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு ஸ்க்ரப்பர் வந்து ஈரமாகவே வைக்கிறதுனால அதில் வந்து பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சோப்புக்கு மேலே இந்த ஸ்க்ரப்பரை வந்து வைக்கும்போது அந்த சோப்பு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து இது போல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து அடி வழியாக ஒழுகி நமக்கு வந்து அடியில் இருக்கிற அந்த பாட்டில் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய் கலெக்ட் ஆயிருங்க. நீங்கள் நைட்டு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து பார்க்குறப்ப இந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்லா காஞ்சிருக்கும். எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுங்க. இதை எடுத்துகிட்டு போய் கிச்சன் சிங்கில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இது போல் நான் வந்து சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிவிட்டு இது போல் மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலோட அடிப்பக்கத்தில் இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் பீஸ் நமக்கு வந்து தேவையில்லைங்க. இந்த 2 பீஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணலாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இது போல் நீங்கள் வந்து டைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இது வந்து பிடிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு கவுத்தி காட்டுறேன் பாருங்கள். கவுத்துனாலும் நமக்கு வந்து கீழே சிந்தாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதில் வந்து சுற்றி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் செலோ டேப் எடுத்து நல்லா ஒட்டி விட்டுறலாங்க.
இந்த மாதிரி செல்லோ டேப் போடுறதுனால இது வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கடைகள்லாம் அதிக காசு கொடுத்து இது போல் நம்ம வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக கண்டெய்னர்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் இது போல் தூக்கி போடுற ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டிலெல்லாம் அழகாக ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தேவைப்படுறப்ப கவுத்தி எடுத்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் வந்து சீரகம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பாட்டிலில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலில் நான் வந்து அடிப்பக்கத்தில் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து இது போல் ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அகலமான பெரிய நூல் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நூல் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாவாடை நாடாக இருக்குது பாருங்கள், அது கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நூலை வந்து நம்ம ஒரு சைடில் ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து நல்லா டைட்டாக ஒரு 2 முடிச்சு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 முடிச்சு போட்டு விட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் வந்து நம்ம முடிச்சு போட வேண்டாம், அதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து இது போல் ஏதாவது ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கெட்டி இந்த மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் வந்து ஒரு 2 முடிச்சு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்பூனு, கத்தி, ஃபோர்க்கு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தூக்கி போடுற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அது போல் தான் ஒரு வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கயிறை வந்து நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாட்டிலை வந்து அப்படியே கவுத்தி வச்சுட்டு இந்த அடிப்பக்கத்தில் நம்ம வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 ஓட்டை போட்டிருக்கேங்க. சுற்றி 5 ஓட்டை, மத்தியில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற டேப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டுருங்க. கிச்சன் சிங்க்குள்ளே வந்து அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பர் எடுத்து இதுக்குள்ளே வந்து இது போல் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம அடியில் ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக நமக்கு நல்லா ஒழுகி நமக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே இந்த சிங்க் வழியாக நமக்கு வந்து வெளியே போயிடுங்க. நம்ம காலையில் வந்து பார்க்குறப்ப இந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்லா காஞ்சி இருக்குங்க, நமக்கு அது நல்லா ட்ரையாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பார்த்தோம் இல்லையா, இது வந்து இன்னொரு ஐடியாங்க. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலில் நான் வந்து இது போல் அடியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்காங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் தான் நான் வந்து கட் பண்ணி காட்டியிருக்கேங்க. அடியில் வந்து ஓட்டை போட்டு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுதான் நான் வந்து 6 ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். இது போல் உங்களுக்கு எத்தனை ஓட்டை வேணுமோ நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த கிச்சன் சிங்க்கில் நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவும் போது அதில் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, சாதம் ஏதாவது போய் அந்த ஓட்டைக்குள்ளே அடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வந்து சரியாகவே போகாது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி சிங்கில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்பவும் பாத்திரம் கழுவும் போது அதில் வர்ற வேஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆயிருங்க. நம்ம அப்படியே எடுத்து குப்பையில் வந்து கொட்டிடலாம். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கில் வந்து எந்த வித அடைப்பும் ஏற்படாது. இதனால் நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஓட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து பெரிய பாட்டிலில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். சில பேர் வீட்டில் வந்து கிச்சன் சிங்கில் இருக்க ஓட்டை கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்திருக்கேன். பெரிய ஜூஸ் பாட்டில் அல்லது பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. நான் வந்து 7 அப் பாட்டில் எடுத்திருக்கேங்க. கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இது போல் நம்ம வந்து மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. சுற்றி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. நான் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓட்டை போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை ஓட்டை வேணுமோ நீங்கள் போட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக அந்த மூடியிலையும் நம்ம வந்து 2 ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பூ குத்துற ஹேர்பின்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேர்பின் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வளையல் இருக்குது பாருங்கள், பழைய மெட்டல் வளையல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 8 ஓட்டை போட்டிருக்கிறதுனால 8 ஹேர்பின் எடுத்திருக்கேன். எத்தனை ஓட்டை போட்டிருக்கீங்களோ அதுக்கு அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹேர்பினை வந்து நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம வந்து அப்படியே வளைச்சோம் அப்படின்னா அழகாக நம்மளால் ஈஸியாக ஃபோல்டு பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மடக்கி மடக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டிலில் நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இது போல் விட்டுருங்க. விட்டுட்டு இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம வந்து இது போல் நல்லா மடக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் நல்லா மடக்கி விட்டுருங்க. இது போல் நம்ம வந்து எல்லா ஹேர்பினையும் நல்லா மடக்கி எடுத்து இந்த பாட்டிலில் நம்ம வந்து அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம மாட்டி விட்டுடலாம். நம்ம வீட்டில் மெட்டல் வளையல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆயிரும். அதை வந்து போடாமலே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற வளையலெல்லாம் நீங்கள் வந்து இது போல் யூஸ் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம வந்து எல்லா ஹேர்பினையும் மாட்டி விட்டதுக்கப்புறமா மூடியில் வந்து 2 ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் வந்து இது போல் கொஞ்சம் அகலமான கயிறை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நம்ம வந்து இது போல் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் கயிறு இல்லை அப்படின்னா பாவாடை நாடாக இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து ஆணி ஏதாவது அடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து இது போல் ஸ்டிக்கர் ஹூக்கெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து டைல்ஸில் ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தொங்க விடலாங்க. தொங்க விட்டுட்டு இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டி, வடிகட்டின்னு எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் தொங்க விட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் மாட்டி விடுறதுக்கு நிறைய ஹோல்டர்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. தூக்கி போடுற இந்த பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ கரண்டினாலும் மாட்டி வைக்கலாங்க. நம்ம 8 ஓட்டை போட்டிருக்கனால ஏகப்பட்ட கரண்டி, வடிகட்டி எல்லாமே நீங்கள் வந்து தொங்க விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.